நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. ஐப்பசி மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் இந்த ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் துலாத்தில் பயிற்சி ஆகியிருக்கிறார். பட் சூரிய பகவான் நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பை எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். பட் ஐப்பசி மாதம், இந்த குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் என்பது ஆங்கில தேதி பிரகாரம் 18/10/2024 அன்று வெள்ளிக்கிழமை ஜனனமாகுது. பட் ஐப்பசி 4ஆம் தேதியே இந்த செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வருகிறார். பட் ஐப்பசி 14ஆம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பட் ஐப்பசி 22ஆம் நாள் சுக்கிர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். பட் இந்த மாதத்தினுடைய பூரண விசேஷங்கள் என்ன அப்படின்னா, ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் வாஸ்து நாள், பூமி பூஜைக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பட் ஐப்பசி 14ஆம் தேதி தீபாவளி பண்டிகை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நரகாசுரனை வதம் செய்த திருநாளாக இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி 29 பௌர்ணமி, அன்னாபிஷேகம். சிவாலயங்கள் அனைத்திலுமே அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறுமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் விசேஷ மிகுந்த மாதமாக இருக்கிறது. இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவானும் சூரிய பகவானும் வக்ரகதியில் இருக்கிறாங்க. கேது எந்த மாற்றமும் இல்லாமல் கண்ணியில் இருக்காங்க. ராகும் எந்த மாற்றமும் இல்லாமல் மீனத்தில் இருக்காங்க. பட் செவ்வாய் தான் கடகத்துக்கு நீச்சமாகிறார். பட் சூரியன் புதன் எல்லாமே துலாத்தில் இருக்கிறாங்க. பட் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி கடைசியில் விருச்சிகத்துக்கு வர்றதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். மாத கிரகங்கள் மாத சஞ்சாரங்களை வச்சு தான் நம்ம மாத பலன் சொல்கிறோம். பட் உங்களுடைய ஜாதக அமைப்புகளை, உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கோச்சார ரீதியாக கிரகத்தினுடைய தொடர்புகளை வைத்தும் நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புகளை வைத்தும் தான் முழு பலன்களை எடுக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து. பட் இந்த மாத பலன் என்பது உங்களுடைய ஜாதக ரீதியாக, இந்த உளவியல் ரீதியாக ஒரு 60% பலன் சொல்லும் அப்படின்றத எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். பட் இந்த கிரக சஞ்சாரங்கள் 12 ராசிக்கு எவ்வித பலாபலன்களை தரப்போகிறது அப்படின்றத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. வீரத்திற்கு ஒப்பான சிம்ம ராசி நேயர்களை, எப்பயுமே ஒரு ராசியாதிபதி பலம் பெற்றால் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பட் இந்த ஐப்பசி மாதம் மட்டுமே நம்ம ராசியாதிபதியான சூரிய பகவான் நீச்சமடைகிறாரே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். பட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நீச்ச சூரியனை, சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பார்வை பெற்றால் நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அதுதான் சுய ஜாதக பரிசீலனை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துடலாம். பட் இந்த மாதத்தினுடைய செயல்கள், எல்லா செயல்களிலும் நம்ம யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ வேலை உத்தியோக விஷயமா யாராவது ஒருத்தர் கூட போகணும். பட் புதுசாக நம்ம யாராவது தொழில் தொடங்குறோமா, இன்னொருத்தருடைய ஐடியாவை நம்ம கேட்கணும். அப்போ நம்மளுடைய வளர்ந்தவங்களுடைய கூடுதலான சப்போர்ட்டெல்லாம் நம்ம இப்போ கேட்டுக்கணும். நம்ம பக்கத்தில் ஒரு ஆளை வச்சுக்கணும்பா. கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பட் எந்த ஒரு வண்டி வாகனம் வாங்க போனாலும் சரி, வீடு மனை வாங்க போனாலும் சரி, நமக்கு பக்கபலமாக அறிவாற்றலோடு சிந்தனையாளோடு நம்மளுடைய முக்கிய நிகழ்வுகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, அது நண்பனாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். பட் உங்களோட துணை கொண்டு நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணுறது இந்த மாதத்தில் சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல எடுத்துக்கலாம். பட் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக கொடுங்க. பேச்சு கொடுக்கும்போது நம்ம செயல் தான் முக்கியம். அதனால் ஒருத்தருக்கு நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வார்த்தைகளில் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் பண பரிமாற்றம் என்ன எனக்கு பெருசாக வரமாட்டேங்குது சார், வர பணம் பூரா செலவாகுது. 10 ரூபா வருதுன்னா 15 ரூபா செலவு இருக்கே. அந்த கேது இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுது. பட் இந்த மாதத்தில் புதுசாக வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஐப்பசி மாதம் இந்த கடைசியில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. பட் உங்கள் பிள்ளைகளால் நிறைய செலவினங்கள் வரப்போகிறது. நிறைய செலவினங்கள்லாம் என்ன சார், ஏதாவது பைக் கேட்பான், அப்போ ஏதாவது அவனுக்கு உத்தியோகம் வழியான ஒரு செலவு. பட் அவங்க சுய தேவைக்கு உண்டான செலவுகள் இந்த மாதத்தில் கொடுக்க தான் செஞ்சாகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி விஷயம் வருது.
பட் இந்த சிம்ம ராசியில் உள்ள பிள்ளைகள் வெளியில் போகிறாங்க, கார் எடுத்துகிட்டு போனாலும் சரி, பைக் எடுத்துகிட்டு போனாலும் சரி, குலதெய்வத்தை மனசில் நினைச்சுட்டு வெளியில் போங்க. இந்த மாதத்தில் வாகனத்தில் போகும்போது கவனங்கள் வேண்டும், அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுது. பட் கடன் சுமைகள் குறைய போகிறது. ஆமாம், இல்லைன்னா புதுசாக ஏதாவது ஃபண்டு வேறு யார்த்தாவது ஒரு ஃபண்டு உள்ளே வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது. தொழில் சார்ந்த சிந்தனைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் சார் இந்த தொழில் சார்ந்த பிரச்சனை. இப்போ உத்தியோகம் செய்கிறோம் அப்படின்னா சில டார்கெட் கொடுப்பாங்க கம்பெனியில். அந்த டார்கெட்டு இருந்தாலும் ஒரு மாதம் ஏற்றமாகும், ஒரு மாதம் இறக்கமாகும், அது ஒரு சரிவிகிதமாக போயிடும். பட் இந்த சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்க காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய காம்ப்ளிமெண்ட் வந்துடுவாங்க. அந்த தொழில் வரும்போது அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க, வராத போது இன்னொரு இடத்த கடன் வாங்குகிற சூழ்நிலை வரும். அப்போ இந்த மாதத்தில் அந்த தொழில் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் எப்பயுமே கணக்கு போடுறது 50% தான் நீங்கள் செலவுக்கு கணக்கு போடணும். மீதி பர்சன்டேஜ் அது வந்தாலும் பார்த்துக்கலாம், வரலாலும் பார்த்துக்கலான்ற ஒரு பாதுகாப்பு எப்பயுமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வேணுன்றது தான் உண்மையான கருத்து அப்படின்னு சொல்லப்படுது. பட் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் பேசும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட முறை ஜாதக இணைவுகள்லாம் சரியாக இருக்கா, இந்த சனி வக்ரகதியாக இருக்கிற வரைக்குமே கொஞ்சம் அதை ரீசெக் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, விட்டு போன உறவுகள் உங்களை தேடி நான் பெண்ணு கொடுக்குறேன், நான் பையன் கொடுக்குறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும். விட்டு போன உறவுகள், தூரத்து உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். பட் நீண்ட நாளாக இழுபறியான ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்குண்டான ரிலீஸ் ஆகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் சார். 8ஆம் இடத்தில் ராகு இருந்தாலே சாஸ்திர அறிவுகள் உங்களுக்கு வரும் சார். இனம் புரியாத ஒரு தைரியம் உங்களுக்கு வரும் சார். எல்லாத்தையும் சாதிச்சிடலாம், எல்லாத்தையும் சமாளிக்கலாம், நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் பாக்கியாதிபதி நேசம் பெறும்போது தந்தையினுடைய வழிகால உறவுகளால் சில அசிங்கம், அவமானம், பாதிப்புகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் 10ல் குரு வக்ரகதி ஆகிறாரே, தொழில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாரா அப்படின்னுக்குள்ள இந்த சுக்கிரன் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் வர்றதுனால உங்களுக்கு பெருசாக துரோகம் பண்ண மாட்டார், பாதிப்புகள் கொடுக்க மாட்டார். அப்போ வருமானத்தை கூடுதலாக கொடுப்பதற்குண்டான சூழ்நிலை எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ லாபாதிபதி இந்த மாதத்தில் பஞ்சமஸ்தானத்தில் போகும்பொழுது புத்திரர்களால் யோகம் உண்டு, புத்திரர்களுக்கு வேலை கிடைக்கும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும். பட் 5ஆம் இடம் பலம் பெறதுனால குலதெய்வ ஆசிகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. பட் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸை கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்குமே இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த இதயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்போ நெஞ்சிக்கும் மார்புக்கும் உள்ள பிரச்சனை உள்ளவங்க எல்லாமே கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லப்படுது. பட் இந்த மாதத்தினுடைய பலன்களை நீங்கள் மிகவும் வெற்றிக்குள்ளதாக்கி கொள்ள நாகாத்தம்மனுடைய வழிபாடு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க 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 வாழ்க. ஒவ்வொரு மாத பலன்கள் என்பது கோச்சார ரீதியாக கிரக நகர்வுகளினுடைய மைய பலன்கள் ஆகும். முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய விவரத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் கட்டணம் செலுத்தி சுய ஜாதகத்தை தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். வாழ்க வாழ்க வாழ்க.